பட்டன் ஸ்டார்டட். ஆக்சுவலா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நம்ம கான்டாக்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம். அதுல வந்து யூசரோட நேம் வந்து கீயா இருக்கணும் அண்ட் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் வந்து வேல்யூவா இருக்கணும். இப்போ ப்ரோக்ராம் என்னன்னா, ஒரு கான்டாக்டோட பேர் நம்ம போட்டோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆடம்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, இப்படி நான் கொடுத்தேன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். இதுதான் வந்து ப்ராப்ளம் ஆக்சுவலா. அப்படி இதுல இல்லாத கான்டாக்ட்ஸ் பண்ணணும்னா நோ கான்டாக்ட் ஃபோன்னு சொல்லிடுறேன். நோ கான்டாக்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் இப்போதைக்கு 3 கான்டாக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும். இது நான் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டது இந்த டாட் கேட் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு மேம் வந்து டீச் பண்ணாங்க. அதில் டாட் கேட் அப்படின்ட்டு எனக்கு இருக்குன்னு தெரியும். அது என்ன பண்ணும் டாட் கெட்? ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, இப்போ கான்டாக்ட் புக் டாட் கெட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வந்துடும். பட் நான் இங்கே வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஆடம்னு கொடுத்தனால அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நேம் உள்ள பாஸ் பண்ணும்போது அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கலெக்ட் ஆகி இந்த மாதிரி இது ஒரு தனி இதாக வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும் இந்த கான்டாக்ட். சரி, இப்போ நம்ம क्वेश्चन கேக்குறேன். அதுல டாட் கெட்டுக்கு பதிலா நான் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நேம் டாட் லோயரும் கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம். அப்போ கெட்டுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன டிஃபரன்ஸ் கரெக்டா தெரியலன்னா, பட் எனக்கு மேம் வந்து அவங்களோட ப்ரோக்ராம்ல டாட் கெட் யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்க அப்பதான் எனக்கு இந்த மாதிரி டாட் கெட் இருக்குன்னு சொல்லி தெரியும். சரி, நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துச்சு. ஸோ அதுல ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு யூஸ் பண்றதும் இதுவும் ஒண்ணுதான். ஓகேவா? இப்போ டாட் கெட்ல என்ன அட்வான்டேஜ்னு நான் சொல்றேன். இப்போ இந்த பிரிண்ட் கான்டாக்ட் போட்டல, இப்போ இந்த ப்ரோக்ராம் நீ திரும்ப ரன் பண்ணு, இல்லாத ஒரு நேம் கொடு, என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ நன்னுனா எதுவுமே இல்லைன்றது வருதுல்ல. இப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன தேவைப்படும்னா, இப்போ டிஃபால்ட் வேல்யூஸ், இப்போ இன்டீஜர்னா டிஃபால்ட் வேல்யூ என்ன? ஒரு வேரியபிள் இன்டீஜர்னா அதுல டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? என்னப்பா பேசிக்ஸ் மறந்து போயிட்டீங்களா? இன்டீஜர் வேரியபிளுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? -100, -1, 0, 10, +100 என்னவா இருக்கும்? யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். 0 என்கிட்ட கேக்குறீங்களா? இல்ல 0 சொல்றேன். 0. ஓகே, ஏன்னா வாய்ஸ்ல எனக்கு ஐ வாண்ட் கான்ஃபிடன்ஸ். ரைட், 0 இஸ் த ரைட் ஆன்சர். சோ ஒரு இன்டீஜர் வேரியபிள்னா 0 தான் டிஃபால்ட் வேல்யூ இல்லையா? பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இல்ல 0. ஆஹா, 3 ஆன்சர் கொடுத்துட்டு சூஸ் த பெஸ்ட் ஒன் என்கிட்ட கொடுத்துட கூடாது. பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? அதாவது ஒரு வேரியபிள் வந்து நான் பூலியன் அப்படின்னு நான் சொல்றேன், ஃபால்ஸ் இல்லையா? அதுதான் டிஃபால்ட் வேல்யூ. அதாவது ஒரு வேரியபிள்ல பூலியன் அப்படின்னு சொல்றேன்னா அது வந்து டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ன்னு இருக்கும்.
இப்போ கடையில போயிட்டு ஒரு வாட்டர் கேன் வாங்க போறேன். அதுக்குள்ள என்ன இருக்கும் டிஃபால்ட்டா? வாட்டர் தானே. ஆ வாட்டர் தானே. தண்ணி. இது நான் வந்து ஆக்சுவலி ஓகே, வாட்டர் பாட்டில் வாங்க போனோம்னா தண்ணி இருக்கும், ரைட். இப்ப நான் பாத்திர கடையில போயிட்டு நான் வீட்டுல யூஸ் பண்றதுக்கு ஒரு வாட்டர் கேன் வாங்க போறேன். அதுல டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது இல்லையா? கடையில போய் நீங்க ஒரு பாத்திர கடையில போய் வாங்கினீங்கன்னா எம்டி பாட்டில் தான் இருக்கும் இல்லையா? அதுதான் டிஃபால்ட் வேல்யூ. ஒரு வேரியபிள்ன்றது தட்ஸ் அ கண்டெய்னர். அதுக்குள்ள நீங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டா என்ன இருக்குமோ அதுதான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இன்டீஜர் வேரியபிள்னா அதுல 0 இருக்கும். நீங்க மளிகை கடையில போய் வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா அதுல டிஃபால்ட்டா தண்ணி இருக்கும். அதே பாட்டில நீங்க பாத்திர கடையில போய் வாங்கினீங்கன்னா டிஃபால்ட்டா எம்டி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியபிள் டைப் இல்லையா? இப்போ நான் ஏன் இந்த இடத்துல இந்த சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கெட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்ன? இப்போ கான்டாக்ட் புக்கோட டேட்டா டைப் என்ன? அரவிந்த் தவிர யாராவது சொல்லுங்க. இந்த கான்டாக்ட் புக் இருக்கு இல்லையா, அதோட டேட்டா டைப் என்ன? டிக்ஷனரி. ஓகே. சோ இப்போ டிக்ஷனரியில இருந்து அந்த நேம்ன்ற கீயை யூஸ் பண்ணி வேல்யூ எடுக்கிறாரு இல்லையா? அதுல வந்து வேல்யூ அந்த கீ இருந்துச்சுன்னா வேல்யூ வருது, கீ இல்லைன்னா நன்னுன்னு வருது. கரெக்டா? ஏன்னா நீங்க இல்லாத நேம் போட்டீங்க, நன்னுன்னு பிரிண்ட் ஆச்சு. ஏன் நன்னுன்னு வந்தது? ஏன்னா அந்த கீ இல்ல டிக்ஷனரியில. டிக்ஷனரியில இருந்தா அதோட வேல்யூ வந்திருக்கும், டிக்ஷனரியில இல்ல இல்லையா? சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன தேவைப்படும்னா, டிக்ஷனரியில அந்த வேல்யூ இல்ல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ தேவைப்படும். ஓகே, அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து டிக்ஷனரியில அந்த கீ இல்லைன்னா எனக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடு அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, add second parameter in the get function. So get functionல ஒரு பராமீட்டர் இருக்கு இல்லையா? இப்போ செகண்ட் பராமீட்டர் ஆட் பண்ணுங்க. லைன் நம்பர் 28ல add second parameter 28. அதுல ஓபன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் parenthesis இல்ல. இப்படி போட்டா என்ன அர்த்தம்? ஓபன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டா என்ன அர்த்தம்? It's a empty dictionary. Very good. It's empty dictionary இல்லையா? இப்போ ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கு 0 டிஃபால்ட் வேல்யூ 0ன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? I equal to 0ன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுவே பராமீட்டரா பாஸ் பண்ணணும்னா 0ன்னு பாஸ் பண்ணுவீங்க. இதுவே வந்து டிஃபால்ட்டா ஒரு டிக்ஷனரி, எம்டி டிக்ஷனரி அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, இப்படி ஓபன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இதுவே ஒரு எம்டி லிஸ்டா இருக்கணும்னா எப்படி சொல்லலாம்? 2 ஸ்கொயர் பிராக்கெட். வெரி குட். சோ ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா எம்டி லிஸ்ட் இல்லையா? சரி, இதே ப்ரோக்ராம இப்ப ரன் பண்ணிட்டு give the same input, see what it prints. இப்ப என்ன வந்தது? முன்னாடி நன்னு பிரிண்ட் வந்தது, இப்ப என்ன வந்தது? empty list இல்லையா? So instead of square bracket try curly braces. இப்ப ரன் பண்ணுங்க. சோ இது வந்து ஒரு டிக்ஷனரியில ஒரு கீ இல்ல அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த செகண்ட் பராமீட்டர். நார்மலா அந்த கான்டாக்ட் புக்ல இப்போ லைன் நம்பர் 31ல இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள கீ பாஸ் பண்ணோம்னா நமக்கு இது பண்ண முடியாது இல்லையா? சோ எனக்கு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ வேணும், அது எப்படி எடுக்கிறதுனா this is how we get it. ஓகே, கெட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் இதுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டெப் ஃபர்ஸ்ட் லைன், ஐ மீன் மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டீபக் பண்ணலாம். லைன் நம்பர் 38ல பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டீபக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் ரிவ்யூ தான். இது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யாராவது ஹோம்ஒர்க் பிரசன்ட் பண்ண ரெடியா இருங்க.
நான் இருக்கிற நேம் கொடுக்கவா இல்ல வேற ஏதாவது? ஃபர்ஸ்ட் இருக்கிற நேம் கூட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த லைன்ல என்ன பண்றோம்? இந்த நேம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண நேம் வந்து இதுக்குள்ள போய் இந்த கான்டாக்ட் புக் அப்படிங்கிறதுக்குள்ள போய் கெட் ஃபங்க்ஷன் மூலியமா அதோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கி இந்த கான்டாக்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அப்படியே லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரொசீட். ஓகே. ஸோ தென் வந்து நம்ம அதை சும்மா பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த கான்டாக்டோட டேட்டா டைப் என்ன? கான்டாக்டும் டிக்ஷனரி. ஓகே சரி, நீ இப்போ மேல ஸ்க்ரால் பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிரு. ராஜ் பரத். சோ இந்த கான்டாக்ட் புக்னு ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதோட டேட்டா டைப் என்னப்பா? டிக்ஷனரி தான். ஓகே ரைட். தேசிகா. அண்ணா சோ இது இந்த கான்டாக்ட் புக் வந்து ஒரு டிக்ஷனரி இல்லையா, அதோட கீயோட டேட்டா டைப் என்ன, வேல்யூவோட டேட்டா டைப் என்ன? கீயோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் ஆனா ஸ்ட்ரிங். இங்க வேல்யூலயுமே வந்து ஃபோன் நம்பர் அப்புறம் நம்பர் தனியா கொடுத்திருக்காங்க. அது அடுத்தது. அந்த வேல்யூல இதெல்லாம் இருக்கு. வேல்யூவோட டேட்டா டைப் என்ன? ஃபோன் நம்பர்ங்கிறது ஸ்ட்ரிங் தானேண்ணா? கீயோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் தான். ஸ்ட்ரிங். ஓகே, வேல்யூவோட டேட்டா டைப் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸா? ஓகே ரைட். அடுத்தது கேட்போமா? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி. சார் கீயோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் சார். வேல்யூவோட டேட்டா டைப் வந்து டிக்ஷனரி சார். ஓகே, தேசிகா. பிரியதர்ஷினி சொன்னது கரெக்டா? தெரியலண்ணா. ஓகே, வேல்யூல இப்போ இந்த ஆடம் பக்கத்துல கோலன் வச்சுட்டு கர்லி பிரேஸ் போட்டு கர்லி பிரேஸ் ஓபன் க்ளோஸ் பண்ணாலே அதோட டேட்டா டைப் என்ன? டிக்ஷனரி தானே? டிக்ஷனரி இல்லையா? டிக்ஷனரியில கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். அந்த கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது கீ, கோலனுக்கு பின்னாடி இருக்கிறது வேல்யூ. கரெக்டா? கோலனுக்கு முன்னாடி என்ன டேட்டா டைப் இருக்கு? ஸ்ட்ரிங் இல்லையா, ஆடம். கோலனுக்கு பின்னாடி என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன கோலனுக்கு அப்புறம்? கர்லி பிரேஸ். கர்லி பிரேஸ் போட்டா அதோட டேட்டா டைப் என்ன? டிக்ஷனரினா? ஓகே, அப்போ வேல்யூன்றது டிக்ஷனரி தானே? சோ ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி இருக்கு. டிக்ஷனரியோட கீ வந்து ஸ்ட்ரிங், அதோட வேல்யூ வந்து இன்னொரு டிக்ஷனரி. ஓகே, இப்போ அந்த உள்ள டிக்ஷனரி இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற கீயோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங்னா? அதுல ஒரு கீயோட எக்ஸாம்பிள் சொல்லு. ஃபோன் நம்பர். ஓகே, அதோட வேல்யூவோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்னா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. adams@example.com. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். சோ கீ வந்து ஸ்ட்ரிங், ஏன்னா கீ வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க, அதனால தட்ஸ் a string. வேல்யூ வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்கு, தட்ஸ் a டிக்ஷனரி. சோ டிக்ஷனரி வித் கீயோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங், வேல்யூவோட டேட்டா டைப் வந்து டிக்ஷனரி. சோ வேல்யூ வந்து டிக்ஷனரின்றதுனால அதுக்குள்ள ஒரு கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கும். அந்த கீயோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங், வேல்யூவோட டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங். ஓகே, இதுல யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? சரி, ஓகே, ப்ரோசீட் பண்ணுப்பா. இப்போ லைன் நம்பர் 30 வந்து இஃப் கான்டாக்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த கான்டாக்டுக்குள்ள ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஏதாவது ஒரு கண்டென்ட்னா அப்போ நம்ம இந்த கான்டாக்ட் புக்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேம் கொடுத்தா மட்டும்தான் இந்த கான்டாக்ட் வேரியபிளுக்கு நமக்கு அந்த கண்டென்ட் வந்து உள்ள ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த கான்டாக்ட்ன்ற வேரியபிள் நல் அப்படின்னா இந்த இது வந்து எதுவுமே வேலை செய்யாது, உள்ள எதுவுமே இருக்காது. இந்த எல்ஸ் பார்ட் தான் வேலை செய்யும். இதுல இந்த இஃப் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இப்ப நார்மலா இதுக்கு முன்னாடி நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா, இஃப்
வேல்யூ ஈக்குவல் டு 0 இல்லைன்னா வேல்யூ கிரேட்டர் தேன் 10 இல்லைன்னா வேல்யூ ஈக்குவல் டு சம் நேம் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் இல்லையா. ஒரு ஈக்குவல் டு ஆப்ரேட்டரோ கிரேட்டர் தென்னோ லெசர் தென்னோ ஒரு கம்பாரிசன் ஆப்ரேட்டர் கட்டாயமா இருக்கும் இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லாம் அப்படிதான் பார்த்துருக்கோம். இப்ப இஃப்னு போட்டு வெறும் வேரியபிள் நேம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுல வந்து வேல்யூ இருக்கா இல்லையா, அதாவது எம்டியா இருக்கா இல்ல அதுல ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுல வந்து ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா ஸ்ட்ரிங் வந்து நல்லா இல்லைன்னா எம்டியான்றத செக் பண்ணும். ஒருவேளை அது இன்டீஜரா இருந்ததுன்னா இஃப் கான்டாக்ட் அப்படின்னு போடும்போது அது 0வான்னு செக் பண்ணும். ஓகே, அந்த வேரியபிளோட டேட்டா டைப் இன்டீஜரா இருந்ததுன்னா 0வான்னு செக் பண்ணும். நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அந்த வேரியபிளோட டேட்டா டைப் இன்டீஜரா இருந்ததுன்னா ஈக்குவல் டு 0ன்னு செக் பண்ண வேண்டாம், டைரக்டா இஃப் கான்டாக்ட்னு போட்டாலே போதும். இப்போ அந்த வேரியபிளோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கா இருந்ததுன்னா அந்த வேல்யூ வந்து நல்லாவோ இல்லைன்னா எம்டியாவோ இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ நல் கிடையாது எம்டி கிடையாது அப்படின்னா ட்ரூ கண்டிஷனுக்கு இஃப்குள்ள போகும். இல்ல நல் இருக்கு இல்ல எம்டி இருக்குன்னா எல்ஸுக்கு போயிடும். ஓகே, மற்ற டேட்டா டைப்க்கும் அதே மாதிரிதான். நல் வேல்யூ இருக்கு, நல்லுன்றது பைத்தான்ல நன்னு சொல்லுவாங்க, NONE நன். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அது நல், NULL நல். ஸோ இந்த இடத்துல அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுல அந்த கீ வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. அந்த கீ இல்ல அப்படின்னா நல் கொடுக்கும். இப்போ நம்ம கேர்லி பிரேசஸ் போட்டோம்ல, அதனால டிஃபால்ட்டாவே எம்டி தான் வரும். அதனால நீ ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கேர்லி பிரேசஸ் எடுத்துடலாம்ப்பா, லைன் நம்பர் 28ல போட்டது. திரும்ப ரன் பண்ணணும். திரும்ப பிரேக் பாயிண்ட் டீபக் பண்ணு. ஓகே, இப்போ அதுல கான்டாக்ட் இருக்கா? கான்டாக்ட் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம கான்டாக்ட் அங்கே கண்டிஷன் பாஸ் ஆனதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இப்போ உள்ள வரும். ஸோ இங்கே வந்து நம்ம நார்மலாக ஒரு டிக்ஷனரியில் எப்படி கீ வச்சு வேல்யூ வந்து பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த கான்டாக்ட் உள்ள இது கான்டாக்ட்ங்கிறதே ஒரு டிக்ஷனரி அப்படிங்கிறதுனால நம்ம அதிலே வந்து கீ வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் பண்ணிட்டாகும். அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஓகே, மேல இப்ப ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போலாம். மேல போப்பா. கிரியேட் a contact book where the name of the contact is the key and the value of the dictionary feels like. Okay, add a few contacts to the dictionary, write a program by name and the print the details. Okay, fine. யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? சரி, ஓகே, நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே.